1000 சதுரடி வீடு கட்ட 2026ல என்ன காஸ்ட் வரும் அப்படிங்கிறத பேஸ்மெண்ட்ல இருந்து பினிஷிங் வரைக்கும் நம்ம வந்து பார்ப்போம். முதல் வந்து பேஸ்மெண்ட் வரைக்கும் என்ன காஸ்ட் வரும் அப்படின்னா 5 to 6 lakh வரும். டிபெண்ட் அப்பான் த செக்சர்ல பொறுத்து, செக்சரல் டிசைன் பொறுத்து இது வந்து மாறுபடலாம். அடுத்து வந்து லிண்டல் வரைக்கும் நம்மளுக்கு வந்து 9 to 10 lakhs வரலாம். அது வந்து எதை பொறுத்து மாறுபடும் அப்படின்னா நம்ம போடுற பிரிக் மெட்டீரியலை பொறுத்து, நம்ம போடுற சிமெண்டோட குவாலிட்டியை பொறுத்து சின்ன சின்ன வேரியேஷன் வரலாம். அடுத்து ரூஃப் காங்கிரீட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து 14 to 15 lakhs வரலாம். நம்ம ரூஃப் பீம் எல்லாம் போட்டு ப்ராப்பரா பண்றோம், டிசைன் பண்ணி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல பண்றோம் அப்படின்னா இந்த ரேட் சரிங்களா. இதே இது நம்ம வந்து லோட் பீரிங் பண்றோம் அப்படின்னா இதோட கம்மியா வரும், ரொம்ப கம்மியா வரும். இதே இது 2-way ஸ்லாப் மாதிரி நம்ம வந்து ரூஃப் பீம் எல்லாம் ப்ராப்பரா பண்ணி டிசைன் பண்ணி நம்ம வந்து லோடு எல்லாமே ஒரு 100 வருஷம் கேரண்டி கொடுத்து பண்றோம் அப்படின்னா காஸ்ட் வைஸ் வந்து ரூஃப் காங்கிரீட் வரைக்கும் அதிகமாக வரும். அடுத்து ஃபினிஷிங்க்கு நம்ம போடக்கூடிய டைல்ஸாக இருக்கட்டும், நம்ம போடக்கூடிய பெயிண்டிங்கு, அது மாதிரி எலக்ட்ரிக்கலு, ப்ளம்பிங்கு, அடுத்து பிளாஸ்டரிங் ஒர்க், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ரிமைனிங் 7 lakhs வரைக்கும் வரலாம் சரிங்களா. ஸோ டோட்டலாக நம்ம வந்து 20 to 23 வரைக்கும் வரலாம் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்க்கு. இது நம்ம போடுற மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் மாறுபடும். இது லோடு பேரிங் அப்படின்னா 18 to 20 அந்த மாதிரி வரலாம். உங்களுக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வீடு கட்டணும் அப்படின்னா நம்ம வந்து 1900 ஸ்டார்ட் பண்றோம். மேக்சிமம் வந்து 2200 தான். இது என்ன அப்படின்னா மார்க்கெட்ல வந்து 2200 பண்ணக்கூடியதை நம்ம 1900, மார்க்கெட்ல 2600 பண்ணக்கூடியதை நம்ம 2200 இந்த மாதிரி பண்றோம். நம்மளால எப்படி இந்த ரேட்டு கம்மியா பண்ண முடியுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து அதர் எக்ஸ்பென்ஸ் எதுக்குமே நம்ம ஆஃபீஸுக்கு போடுறதா இருக்கட்டும், இல்லைன்னா அப்படின்னா அதிகமான லேபர்ஸ் ஸ்டாஃப்ஸை போடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி எந்த அதர் எக்ஸ்பென்ஸுக்கும் நம்ம வந்து உங்களோட சைட் ரூபாய் நம்ம வந்து செலவழிக்கிறது இல்லை. நம்ம தேவையான ஆட்களை மட்டும்தான் ஹையர் பண்றோம். ஸ்டாஃப்ஸுமே நம்ம தான் பெரும்பாலும் தேவைப்பட்டா மட்டும்தான் நம்ம வந்து சைட் இன்ஜினியர்ஸ் ஹையர் பண்ணுவோம் ப்ராஜெக்ட்ஸை பொறுத்து. அதே மாதிரி மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் மெட்டீரியல். இப்போ இதெல்லாம் அல்ட்ராடெக் சிமெண்ட் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம், அக்னி ஸ்டீல் போடுறோம். ஆனால் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட கம்மியான ப்ரைஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம வந்து அப்பப்பவுமே பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பல்க் ஆர்டர் பண்ணுறதுனால, எல்லா சைட்டுக்கும் சேர்த்து ஆர்டர் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ரேட்டுமே டிஸ்கவுண்ட் பண்ணி பண்ணுறாங்க. அதே மாதிரி லேபருமே நம்ம வந்து டெய்லி வேஜஸ் தான் கொடுக்கும். அவங்க எவ்வளோ அவுட் அண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிரிக் ஒர்க்னா, பிளாஸ்டிக்னா, காங்கிரீட்னா, அதுக்கெல்லாம் எவ்வளோ அவுட் அண்ட் தேவை, எவ்வளோ லேபர் தேவை, லேபர் வேஸ்டேஜ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி மெட்டீரியல் வேஸ்டேஜும் பண்ண மாட்டோம். ஒவ்வொன்றுக்குமே அங்கங்கே என்ன மெட்டீரியல் தேவை அப்படிங்கிறத பார்த்து, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டீல் நம்ம 80 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம், அது வேஸ்ட்டாக போச்சுன்னா அது நம்ம 20 ரூபாய்க்கு தான் ரிட்டர்ன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வேஸ்டேஜ் இல்லாத அளவுக்கு நம்ம வந்து கொண்டு போகிறோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணிக்கிட்டோம்.